இதனுடைய வரலாறை நான் சொல்லணும்னா 2022 எங்கள் அப்பா மனைவி முஸ்தஃபாவுடைய பெயரில் ஒரு இருக்கையை உருவாக்கணும் அப்படின்னு தமிழகத்தில் உருவாக்கணும்னு ஒரு 10 லட்சம் ரூபா, அந்த பணம் 10 லட்சத்துடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அப்பாவுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டது. கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பாவுடைய நூல்கள் எல்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டுச்சு. அப்போ அரசுடைமை ஆக்கப்பட்டதற்கு அரசு ஒரு 10 லட்சம் ரூபா காசோலையை வழங்கியது. அந்த காசோலையை எங்க அப்பா வந்து செலவே பண்ணாம வச்சிருந்தார். ஞாபகார்த்தமா இல்ல, அவருக்கு உறுத்தல். நான் தமிழ் செய்தேன், அதற்கு வந்த தொகை அதை நான் செலவு செய்தால் என்னுடைய பணிக்கு நான் காசு வாங்கிட்ட மாதிரி ஆயிருமேன்ற வருத்தம். ஆனா இதை அரசு ஏன் கொடுத்ததுன்னா, அவருக்கு உடல் நலம் சரியில்லாம ஸ்ட்ரோக்ல இருந்தார் 10 வருஷம். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுங்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து லாஸ்ட் ரிசார்ட்டா வச்சிருந்தார். என்கிட்டலாம் கேட்பார், நீலாம் என்கிட்ட கேட்பார், நீ டாக்டர் தானே, எனக்கு நீ செலவு பண்ண மாட்டியா, இதுதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பாதுகாத்து வச்சிருந்தாரு. அதை பயன்படுத்தாமலேயே அவர் இறந்துட்டார். கடைசி வரைக்கும் பயன்படுத்தல. நிச்சயமா. அப்ப அந்த தொகை வந்து என்கிட்ட இருந்துச்சு. என்கிட்ட அவர் சொன்னது என்னன்னா, உனக்கு ஒரு ஏழ்மையான சூழல் வந்தா இதை எடுத்துக்கோ, ஏன்னா அது குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டது தான். எனக்காக அவர் கொடுத்தாரு, அண்ணனுக்கு அக்காக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு கொடுத்தது. ஆனால் உனக்கு நிதிநிலை நன்றாக இருந்தால் இதை மீண்டும் தமிழுக்கே கொடுத்துரு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு. இறைவன் அருளால் ஒரு நிதிநிலை எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு சூழல்ல திருப்பி அவருக்கு கொடுக்கணும்னா எப்படி நான் கொடுக்க முடியும்? அப்போ அவர் பேரில் ஒரு இருக்கைகளை உருவாக்கிடலான்னு தான் நான் வந்தேன். அப்போ நான் பலரிடம் நான் பேசிய பொழுது, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடர்பாடுகளை எல்லாம் அறிஞர்கள் சொன்னார்கள். அவர்கள் பெயர்களை என்னால் பொது வெளியில் சொல்ல முடியாது. ஆகையால் இதெல்லாத்தையுமே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்பொழுது நான் சவுதி அரேபியாவில் இப்போ பேராசிரியராக இருக்கேன். நான் திரும்பி போயிட்டேன் சவுதி அரேபியாவுக்கு. போனதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது, அப்பாக்காக ஒரு இருக்கை உருவாக்கணும்னு வந்தோம், 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்தோம், திருப்பி எடுத்துட்டு வந்துட்டோமே, நாம என்ன செய்ய போறோம், இதை என்ன பண்றது இந்த பணத்தை அப்படின்ற போது, இந்த இருக்கைகள்ல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு ஒரு அறிஞர் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா, இதை பத்தியே நான் ஒரு சீரியஸான கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு பேப்பர் பென்சிலை எடுத்து இதை ரிசர்ச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டேபுலர் காலம்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டேபுலர்ல இந்த காலம்ல எதெல்லாம் எப்படியெல்லாம் இதை நிவர்த்தி பண்ணலாம், என்ன சொல்யூஷன் நம்ம போட்ட போதுதான் இந்த நுண் ஆய்வு இருக்கை திட்டம் வந்துச்சு. இது எப்படின்னா 35,000, இந்த நம்பர்லாம் எப்படி செலக்ட் ஆச்சுன்னு கேட்காதீங்க, இதெல்லாம் மனசுல தோன்ற விஷயம் தான். 35,000 ருபீஸ்ல ஒரு ஆய்வு இருக்கை, அதான் நுண் ஆய்வு இருக்கை, பிக்சட் டெபாசிட்டா உருவாக்கிடுவோம். இதை எப்படி ஒரு பெரிய இருக்கை ஒர்க் பண்ணுதோ அதே மாடல் தான். 35,000 எங்களுடைய ட்ரஸ்ட்டில் நாங்கள் போட்டுட்டோம்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அவர் ரொம்ப நல்ல மனிதர், பொறுமையான மனிதர், திரு அஷ்ரஃப் அலின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நேர்மையான, ரொம்ப பொறுமையான, ரொம்ப மெட்டிகுலஸாக செய்யக்கூடியவர். ஸோ அவர்கிட்ட நாங்கள் இதை கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 35,000 ருபீஸ்க்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை உருவாக்கி அது வந்து ஒரு 7% அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதில் அந்த காலத்தில் நாங்கள் போட்ட பீரியடில் அது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஸ் பெர் ஆர்பிஐ நாம்ஸ் மாறும். அந்த நேரத்தில் அது 7% வச்சுக்கோங்களேன். அப்போது 35,000 ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போசா மாதம் ஒரு 200 ரூபா வருமா. இந்த 200 ரூபா வரும் பொழுது நாங்கள் வந்துருக்கு அதே மாதிரி 150 ரூபாய்னு அடுத்து நாங்கள் ஒரு மேஜிக்கான நம்பர் வச்சுருக்கோம். அதுவும் ஏன் அந்த நம்பர்னு எங்களை கேட்காதீங்க, ஜென்ரலாக ஒரு நிகழ்ச்சிக்கு 150 ரூபா. ஏன்னா எங்களுக்கு என்னென்னா அதுக்கு மேலே கொடுத்தா நம்மளால் பொன்னாடை பற்றிடுவான். ஸோ பொன்னாடையை ஒழிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த லைட்டு போட்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஆடம்பரம் இல்லாமல் என்ன பண்ணணும், 7 பேரை உட்கார வச்சா நுண் ஆய்வு இருக்கை, அதில் வந்து 7 பேரை உட்கார வச்சா நுண் பயிலரங்கம், அப்புறம் சொற்பொழிவு எதையுமே நேரில் பண்ண மாட்டோம், எல்லாமே ஜூமில் பண்ணிடுவோம். அந்த ஜூமில் வந்துட்டு பண்ணோம்னா இணைய வழி செலவுன்னு 150 ரூபாய் அந்த பேச்சாளர் கொடுத்துருவோம். ஆட்டோவில் வந்தால் 1000 ரூபா, ஜூமில் வந்தீங்கன்னா 150 ரூபா போதும். ஸோ இப்படி பண்ணிடுறது. என்னை பார்க்கவே நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை நான் பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்பேன், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பேன். நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து வரணும்னா வந்துட்டு போக எவ்வளோ செலவாகும்னு கேட்பேன். 1000 ரூபான்னு சொன்னாங்கன்னா ஜூமில் பேசிக்கலாம் சார், நீங்கள் நேரில் வராதிங்க, புரியுதா? அந்த ஆட்டிடியூட் தான் எங்கள் எல்லாருக்குமே. எங்களுடைய போர்டு மீட்டிங்கே நாங்கள் வந்து ஜூமில் தான் பண்ணுவோம், நேரில் சந்திச்சுக்கவே மாட்டோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் 200 ரூபாய் வரும் பொழுது 150 ரூபாயை அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் செலவிட்டு மிச்சம் 50 ரூபாவை அந்த இருக்கையிலே போட்டுருவோம். இப்போ என்ன நடக்குதுன்னா 35,000ல நாங்கள் உருவாக்குன இருக்கைகள் எல்லாம் இப்போ 36, 37, 38,000ல நிற்குது. ஏன்னா ஒரு பேச்சாளர் வருவார், அவர் பேசிட்டு அந்த தொகையை வாங்கினார்னா எங்களுக்கு அந்த இருக்கைக்கு அந்த மாதம் 50 ரூபா திரும்பி வரும். பேசியவர் எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னால் அந்த இருக்கைக்கு அந்த மாதம் 200 ரூபாய் திரும்பி வரும். ஸோ 35,000 ரூபாய்க்கு ஒரு எஃப்டி உருவாக்குனா அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் 36,000, 37,000
அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய ஒவ்வொரு இருக்கையும் வளருது. மினிமம் 1.7% இன்ட்ரெஸ்ட்ல வளருது. இது ஒரு மேஜிக்கான விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டோம். ஏன்னா தமிழ்ல நீங்க தமிழ் அமைப்புகளுக்கு ஒரு 35,000 ரூபாய் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்கன்னு கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரை கேளுங்க, என்ன சார் ஆச்சுன்னு. சார் நாங்களே எல்லாமே செலவாயிருச்சு சார், எங்க சொந்த பணத்தையும் நாங்க போட்டோம் சார், பத்தலை சார் தான் சொல்லுவான். இதை நாங்க டோட்டலா மாத்தியாச்சு. எங்ககிட்ட 35,000 ரூபாய் இருக்கை உருவாக்கியவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன டாக்டர் எப்படி போகுது, வேற ஏதாவது தரணுமான்னு. நான் சொல்லுவேன், சார் நீங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் 36 ஆயிருக்கு சார், வேணா உங்களுக்கு கொடுத்துருவோம், ரீஃபண்டபிள். எங்க சேர் இஸ் ரீஃபண்டபிள். ஏன்னா அவங்க வந்து கேட்கறாங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை. எப்பயுமே தமிழ் வந்து எடுப்பதில்லைமா. நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க, உங்கள் உயிரையும் கொடுத்து தமிழை பண்ணணும்னு. தமிழ் என்பவள் தாய், தாய் உயிரை கேட்க மாட்டாங்க. நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் தாய் செய்வா. எவனாவது ஒருத்தன் நீ உயிரை கொடுத்து தமிழை வளர்க்கணும்னா அவன் நடுவில் ஏதோ கேம் ஆடுறான்னு அர்த்தம். சரியா? ஸோ நாங்கள் வந்து எப்படி வச்சிருக்கோம்னா, நீங்கள் எங்களுக்கு நல்ல செல்வ செலப்பில் இருக்கும்போது கொடுக்குறீங்க, உங்களுக்கு தேவைன்னா திருப்பி கொடுத்துட்றோம், அதை வளர்த்து நாங்கள் கொடுப்போம். ஒரு சீடு மாதிரி எங்ககிட்ட ஒரு விதையை கொடுத்து அதை வளர்த்து மரமாக கொடுத்துருவோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவராக இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் வந்தார், இது என்னப்பா இது கான்செப்ட்னாரு, இதுதான் ஒரு இருக்கைங்க அப்படின்னோடனே அவர் எலும்பு முறிவை பற்றி மட்டுமே ஒர்க் பண்ணுற ஒரு இருக்கை, வேற எதை பற்றியும் அது வராது. எலும்பு முறிவு சிகிச்சை பற்றி மட்டும், ஆர்த்தோ மட்டும், அதுக்கு ஒரு சேர், கேன்சருக்கு மட்டும் ஒரு சேர், டயபெட்டிஸ்க்கு மட்டும் ஒரு சேர், இப்படியே ஒவ்வொன்றுக்குமான சேர். அதுக்கப்புறம் ஒரு நல்ல தமிழ் ஆர்வலர் வந்தார், டாக்டர் சோமா இளங்கோவன், அமெரிக்கால இருந்து. அவர் வந்து பெரியார் பேர்ல ஒரு சேர், தந்தை பெரியார் பேர்ல, அறிஞர் அண்ணா பேர்ல, அடுத்து ஆசிரியர் வீரமணி பேர்ல, அப்புறம் மனைவி முஸ்தபா எங்க அப்பா பேர்ல அவர் ஒரு சேர் உருவாக்குனாரு. இப்படி எல்லாரும் உருவாக்கும் பொழுது இப்போ என்னுடைய மகள் அவ வந்து MBA படிக்கிறா எழுன்னு சொல்லிட்டு, அவ வந்து கேட்டா, என்னப்பா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களாமேன்னு. ஆமாம்மா தமிழ் வளர்க்குறாங்க. அப்போ அவ சொன்னா, ஒரு சேருக்கு எவ்வளவு செலவாகும்? 35,000 சொன்னேன். எனக்கு சேவிங்ஸ் ஒரு 35,000 இருக்கு, நான் ஒரு சேர் உருவாக்கலாமான்னு. சரி உருவாக்கலாமா, என்ன பண்ணலாம்? இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றாங்களே, அந்த ஆய்வுக்கு என் இருக்கையை நான் உருவாக்குறேன்னு சொல்லி என்னுடைய ஒரு மகள் எழில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சேரை உருவாக்குறான். அடுத்து என் பொண்ணு மலர், அவ வந்து பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறா. அவ சொல்லுவா, தமிழ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரணும், அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீ ஒரு சேர் பண்ணுன்னு என் பிள்ளைங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்து அதை திருப்பி வாங்கி தமிழுக்கு நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ என்ன நடக்குதுன்னா, இப்படி எல்லாரும் பண்ணும்போது நான் வச்சிருந்த 10 லட்சத்தையும் நான் இதில் போட்டதுனால இன்னைக்கு ஒரு 52 எக்ஸாக்டா சொன்னா ஒரு 52 இருக்கைகள் பல்வேறு டொமைன்ல, என்விரான்மெண்டல் மெடிசன், அதாவது சுற்றுச்சூழல் மருத்துவத்துக்கு ஒரு சேர், விண்ணியல் மருத்துவம், ஏவியேஷன் மெடிசனுக்கு ஒரு சேர், கேன்சருக்கு ஒரு சேர், டயபெட்டாலஜிக்கு ஒரு சேர், கார்டியாலஜிக்கு ஒரு சேர், மூளையிலேயே லர்னிங் அண்ட் மெமரி கற்றலுக்கு ஒரு சேர், அது மட்டும் இல்லாமல் பிஹேவியரல் சைக்காலஜிக்கு ஒரு சேர், சைக்கோ இம்யூனாலஜி உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடம்புக்கும் ரத்தத்துக்கும் அந்த நரம்பணுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் இடையில இருக்கிற அதுக்கு ஒரு சேர். இப்படி சின்ன விஷயங்கள், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், தன்னிச்சை நரம்பு மண்டலம், எங்களுடைய ரேட் எப்படி போகுதுன்னா, இந்த வளர்ச்சியில இன்னும் ஒரு 1000 இருக்கைகளை தமிழுக்கு உருவாக்கிடணும். ஒவ்வொரு இருக்கையும் ஒரு டொமைன்ல தான் வரும். இப்ப நான் வந்து தன்னிச்சை நரம்பு மண்டலத்துக்கு இருக்கைன்னு பண்ணிட்டேன்னா, இது அந்த தன்னிச்சை நரம்பு மண்டலத்தை பத்தி மட்டும்தான் சிந்திக்கும். ஸோ இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து கனடாவில் இருக்கார், என்னுடைய நெருங்கிய நண்பர் சுதர்சன் மீனாட்சின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த இதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் என்ன சொன்னார், நான் வந்து என்னுடைய ஒரு வாட்டி நாங்கள் கேஷுவலாக பேசிட்டு இருக்கிறப்போ என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு வைரத்தோடு வாங்கி தரலான்னு இருக்கேன்னாரு. நான் சொன்னேன், வைரத்தோடு எவ்வளோ செலவாகணும்? அது இன்னும் ஒரு 50 1 லட்சம் வரைக்கும் போகுனார். நான் சொன்னேன், அதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க. சரி, அவங்க என்ன டாக்டர்னா? அவங்க வந்து பிரெக்னன்சி ரிலேட்டட் டாக்டர் இருக்காங்க. நீங்கள் உங்க மேரேஜ் கிஃப்டாக உங்க மனைவிக்கு அவங்களுடைய பெயர்ல ஒரு இருக்கையை உருவாக்கி கொடுக்க கூடாதுன்னு உலகத்திலேயே மனைவியின் பெயர்ல தமிழ்ல ஒரு ஆய்வு இருக்கையை என் நண்பன் உருவாக்கினான். ஸோ இப்படி அப்பாக்கள் பெண்கள் ஒரு பொண்ணுக்காக உருவாக்கலாம், கணவன் மனைவிக்கு தரலாம். இப்படியாக இந்த இருக்கைகள் கான்செப்டையும் முழுமையாக நாங்கள் மாற்றி அமைத்து விட்டோம். அப்போ ஒவ்வொரு இருக்கையிலையும் 12 மாசமும் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த எவ்ரி மந்த் அந்த 200 வரும் இல்லையா, அந்த 200 இப்படி வரும். 150 நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா 150 டாட்டாக்குள்ளனா 200 திருப்பி கொடுக்க. ஸோ ஒவ்வொரு இருக்கையும் குரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ எடுப்பது அல்ல தமிழ், கொடுப்பது தான் தமிழ். மாத்திட்டோம் எல்லாத்தையுமே. ஸோ இவங்க வச்சிருக்கிற அந்த யானை கட்டமைப்பு, நீங்கள் பணத்தை கொடுத்தா எடுக்க முடியாது, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அனைத்தையும் தகர்த்தெறிந்து விட்டார். இப்போ நாங்கள் ரொம்ப இயல்பான முறையில் இந்த இருக்கைகள் வந்து சின்ன நானோ மிஷின்ஸ் மாதிரி நூற்றுக்கணக்கான மிஷின்கள் ஓடும் பொழுது தமிழ் எழுந்து நிற்பால், வேறு ஒரு தளத்தில் பயணிப்பார். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, அறிவியல் தமிழ் வாழ்க.